வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பேசுபொருளாக இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அதுல முக்கியமா இருக்கிறது சமூக ஊடகம். சமூக ஊடகத்த வளர்த்து வர்றது யார்? மக்கள். அப்ப இருக்கிற மக்கள் எத வளர்க்கணும்ன்றது ஏன் இன்னைக்கு போனா தமிழ்நாட்டு அரசியல பார்ப்போம். அதன் தலைமையை தேடி கொடுத்தது யார்? சமூக ஊடகம் தான். அப்ப அந்த சமூக ஊடகத்தின் பலமாக இயங்க வைத்தது மக்களை தான். மக்கள் பார்க்கிறோம். மக்கள் பார்த்தது பிறகு 4 விஷயத்தை உள்வாங்கி கொண்டினோம், தெரிவு செய்கிறோம். இந்த நம்பிக்கையிலே தான் எங்கட ஊடகங்களையும் சாவச்சேரி, மட்டக்களப்பு, கிளிநொச்சி இவையெல்லாம் இவ்வளவுக்கு பார்லிமெண்ட் சிறப்பு பகுதி இருக்குதோ அந்த சிறப்பு பகுதியில போய் நிறைய காய்ச்சிருக்கிறோம். ஆனாவே கலைச்சல் செய்கிறது உண்டு, அது ஒரு விஷயம். ஆனா சமூக ஊடகத்தின் பக்கத்தில் ஊடாக அதை மக்கள்கிட்ட போய் நெருங்கி அதுல வெற்றி நின்றோம். அந்த வகையில சமூக ஊடகம் எப்பொழுதுமே கை கொடுக்கும். நாமும் என்ன செய்யணும்னா கலைஞர்கள், முக்கியமாக திரைப்படத்துறையில் இருக்கிறது எல்லாம் இந்த சமூக ஊடகத்தின் ஊடாக பல பல நல்ல விஷயங்களை சொல்லணும். அதுலயும் திரைப்படத்துறை சார்ந்த பரப்புரையும் கட்டாயம் தேவை. அந்த வகையில தான் ஜூன் 7ஆம் தேதி கண்ணம்மா என்கின்ற திரைப்படம். இந்த திரைப்படம் முழுமையாக ஈழத்திலேயே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எங்கட நடிகர் நடிச்சிருக்கிறோம். அதை மூத்தவர்கள், இளையோர்கள் என திரளானவர்கள் கலைத்துறையில ஈடுபட்டிருக்கிறோம். இவற்றை வெளிப்படுத்த வேண்டிய பெரும்பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? கலைஞர்கிட்ட இருக்குது, பார்வையாளர்கள்ட்ட இருக்குது. அது மட்டுமல்ல, எம்படம் எங்களது திரைப்படம் என்கின்ற உணர்வு கூட நாங்கள் இந்த எல்லா சமூக ஊடகம் பகிர வேண்டும். அவர் பகிர்வதை பார்த்து இன்னும் பலர் அதை பார்த்து பகிர வேண்டும். அப்பத்தான் நல்ல படைப்புகள் உருவாகும். திறமையோடு வணிக சினிமாவாக பெருமளவுக்கு வெற்றி பெறக்கூடிய சினிமாவாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் எங்களை கிடைக்கும். தனித்துவம், தனித்துவம், தனித்துவம். அதுதான் எடுத்த சினிமாவாக இருக்கும். ஆகவே மறக்க வேண்டாம். ஜூன் 7ஆம் தேதி பிரான்ஸ் போட்டியில இதோ திரையரங்கில மறக்காமல் எல்லோரும் பாருங்கள்.